1000 தெரியாது. ஒரு ஹாப்பியான நியூஸும் இருக்கு, ஒரு சேடான நியூஸும் இருக்கு. நம்மளுக்கு யூடியூப்ல பேமெண்ட் வரதுக்கு ஒரு கோடு மாதிரி அனுப்புவாங்க. கிளம்பிட்டேன். இந்த வாட்டி கேமராலாம் கரெக்டாக பார்த்து பேசணும்னு தெரியல. ஃபுல்லா பாருங்க. 1 hour later. கைஸ் 100K ரீச் ஆகி எத்தனை நாள் ஆகுது? மறந்துட்டியா? 3 நாள். நவம்பர் 9. இன்னைக்கு என்ன டேட்டு? 6 நாள். கைஸ் 6 நாள் தானே கரெக்டாக சொல்கிறேன், தப்பாக சொல்கிற போகிறா இப்பவே கண்ணை கட்டுது. கைஸ் 6 நாளுக்கு அப்புறம் இப்போ ஒரு 15,000 சப்ஸ்கிரைபர் எக்ஸ்ட்ரா ஏறி இருக்கு. ரொம்ப நன்றி. இப்போ சில்வர் பட்டன் அப்ளை பண்ண போகிறேன். கைஸ் ஒரு வழியாக சில்வர் ப்ளே பட்டன் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணி கொடுத்ததுக்கு உனக்கு 2 பேருக்கு ரொம்ப நன்றி. 1 week later. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா December 3. இன்னைக்கு ஒரு ஹாப்பியான நியூஸும் இருக்கு, ஒரு சேடான நியூஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப்பியான நியூஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். உங்களில் நிறைய பேருக்கு தெரியும், நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர் யூடியூப்ல ரீச் பண்ணிட்டோங்க. அதுக்காக யூஎஸ்லேருந்து ஒரு நமக்கு அவார்டு மாதிரி சில்வர் பட்டன் அனுப்பி விடுவாங்க. அதுக்கு கால் பண்ணிட்டாங்க. நான் கரெக்டாக November 9 வந்து யூடியூப்ல 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணேன். சில்வர் பட்டன் அப்ளை பண்ணது வந்து November 15. December 3 இப்போ நம்ம ஊருக்கு சில்வர் பட்டன் வந்துடுச்சு. வாழ்த்துக்கள். சரி போ. லைட்டா போறா நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார். சேடான இது, நம்மளுக்கு நாளைக்கு எக்ஸாம். இப்போ நம்ம ஊர்ல இருக்கோம், சென்னை கிளம்பணும். இதுக்கு நடுவில் கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ண முடியாது. ஸோ ஒரு பிளான் வச்சுருக்கேன். அதை இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்பீங்க. இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ்னால் இந்த வீடியோவிலே வரும். நான் இது வந்து December 3 எடுக்கிறேன்னா இந்த வீடியோ வந்து நான் என்னைக்கு அப்லோட் பண்ணுவேன்னு கேட்டால் எனக்கே ஆச்சரியக்குறி தான். நீங்க சும்மா இருங்க, நீங்க பேசுறதே இரிட்டேட்டிங்கா இருக்கு. சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு December 18 தான் எக்ஸாம் முடியுது. ஸோ இங்கேருந்து நான் இப்போ சில்வர் பட்டன் எடுத்துகிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் அதை வீட்டில் தான் நான் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சேன். பட் அங்கேயே வச்சுருந்து ஓப்பன் பண்ணாமல் எடுத்துகிட்டு போய் பாண்டிச்சேரியில் நம்ம அகாடமியில் போயிட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நிறைய யோசிச்சு வச்சுருக்கேன். எக்ஸாமுக்கு இன்னும் நான் ப்ரிப்பேர் பண்ணல, இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். டேய் இந்த பச்சை தண்ணி குடிச்சிட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்குறதுலாம் என்கிட்ட வேணாம். நாளைக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குது. இப்போ எங்கள் ஊர்லேருந்து நான் சென்னை கிளம்புறேன். ஸோ அதுக்கான பேக்கிங்லாம் எடுத்து வச்சுட்டேன். வாங்க உங்களுக்கு எல்லாம் காமிக்கிறேன். இதுதான் இப்போ நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாக மடித்து வச்சுட்டேன். இதுதான் நம்ம ஆட்சென்ஸ். இப்போ நம்மளுக்கு யூடியூப்பில் பேமெண்ட் வரதுக்கு ஒரு கோடு மாதிரி அனுப்புவாங்க. அதுக்கு வந்து நம்மளுக்கு அனுப்பி விட்டாங்க. இந்த கோடு போட்டதுக்கப்புறம் தான் பேமெண்ட் வரும். இதுதான் நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய ஆக்சுவல் திங்ஸ். பட் எங்கள் வீட்டில் வச்சு ஆப்ப பாருங்கள், இவ்வளோனா இங்கே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த மூட்டை நிறைய எடுத்துகிட்டு போகணும். நான் பஸ்ஸில் போகிறேன்னா ட்ரெயினில் போகிறேன்னா இன்னும் ஃபுல்லாக டிசைட் பண்ணல. இதெல்லாம் நான் இப்போ எதில் வச்சு எடுத்துகிட்டு போகணும்னு சுத்தமாக ஐடியா கிடையாது. பட் ஆனால் எடுத்துகிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் இப்போ விருதாச்சலம் போய் நம்ம சில்வர் பட்டனை பார்சலை வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே டைரெக்டாக சென்னை போகிறோம். இதுக்கப்புறம் அப்படியே வீடியோ கண்டினியூ ஆகும். ஃபுல்லாக பாருங்கள். ஒரு வழியாக நம்மளோட சில்வர் பட்டன் வாங்கிடுவோம். One eternity later. கைஸ் ஒரு வழியாக December 3 வந்து நான் சென்னை கிளம்பி வந்தேன் எக்ஸாம்னால. December 18 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எங்கள் காலேஜில் வந்து புதுசாக கலைக்கூடம்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் நடத்தினாங்க. அதனாலே டைம் அப்படியே போயிடுச்சு. இவனுக்காக தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஃபைனலி இன்னைக்கு December 24 இன்னைக்கு நைட்டு பாண்டிச்சேரி கிளம்புறேன். நாளைக்கு போய் மாஸ்டர்ட்டை ஓப்பன் பண்ண போகிறேன். மாஸ்டர்ட்டை முக்கியமாக ஓப்பன் பண்ணுறதுக்கு காரணம் அவர் தான் எனக்கு ஸ்டார்டிங் பீரியடில் என்ன தான் என் ஃபேமிலி எல்லாருமே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக. ஆனால் இந்த சோஷியல் மீடியாவில் நான் க்ரோயிங்கில் வளர்கிறதுக்கு எங்கள் மாஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். வீடியோஸ்லேருந்து எப்படி பேசணும் நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணார். அவர் கையில் இது ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் இத்தனை நாள் அப்படியே கையிலேயே வச்சு காத்துட்டு இருந்தேன். இந்த 20 நாளில் நான் பல நாள் வந்து இதை ஓப்பன் பண்ணிடலாம் கையில் எடுத்து பார்த்தேன். பட் இன்னமும் ஓப்பன் பண்ணாமல் பத்திரமா வச்சுருக்கேன். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ. பாருங்க, இது வேணா என்னடா பழசாக இருக்குன்னா அவங்க பார்சல் ஃப்ளைட்டில் வரும்போதே இப்படி தான் இருந்தது. இங்கே பாருங்க, சைடு எட்ஜெலாம் இதானாலும் நான் இன்னும் ஓப்பன் பண்ணல. பின்னாடி காமிப்பேன், ஆனால் இங்கே அட்ரஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் பின்னாடி திருப்பி காமிக்கல. ஸோ பேக்கேஜ் எல்லாம் பண்ணிட்டேன்.
பாருங்க பேக்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ளைட்டில் இல்லை பஸ்ஸில் தான் போக போகிறோம். 3 hours later. கைஸ் பாண்டிச்சேரி வந்துட்டேன். மணி இப்போ 1:24 ஆகுது. மிட் நைட் ஆகிடுச்சு. இப்போ ரேபிடோ தான் புக் பண்ணியிருக்கிறேன். இந்த நேரத்தில் பஸ்ஸு எதுவுமே கிடையாது. மாமா வீட்டில் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டேன். காலையில் போகணும். சுத்தமாக முடியல. நாளைக்கு பார்க்குறேன். Day 2. மார்னிங் வணக்கம் நண்பர்களே. இப்போ மணி 10:25 ஆகுது. ரேபிடோ போட்டிருக்கேன். வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். அவங்க வர 60 ரூபா தான் போட்டிருக்கு. 100 ரூபா கேட்குறாங்க ரேபிடோவில். கிறிஸ்மஸ் டைமுன்றதுனால கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க. சரி பரவாயில்ல, வரதே பெருசு தானே. நான் இதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி வீடியோ போட்டதில்லை. ஸோ இந்த வாட்டி கேமராலாம் கரெக்டாக பார்த்து பேசுகிறேன்னு தெரில. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சில பேர் நினைப்பீங்க ஒரு சில்வர் பட்டன் ஓப்பன் பண்ணுறதுக்கு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போவியான்னு. அது ஒவ்வொரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அந்த சில்வர் பட்டனை கையில் வாங்குகிற சந்தோஷம் வந்து அது ஒரு மாதிரி சொல்லவே முடியாது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதுவும் ஒரு சில விஷயத்துக்குலாம் நான் இவ்வளோ பேஷன்ஸாக இருந்ததே இல்லை. நிறைய விஷயத்துக்கு இப்போ பொறுமையாக இருக்க கற்றுருக்கேன். இந்த வீடியோ போட ஆரம்பிச்சதுக்கப்புறமா அகாடமி கிட்ட வந்துட்டேன் கைஸ். இருபது நாளைக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் தட்டுவோம். எல்லாரும் கட் பண்ணி போட்டுவோம். 100th சப்ஸ்கிரைபர் யாருன்னு தெரியாது. 1000ம் தெரியாது. 1 லட்சம் ஆனால் நான் தான். நீயே 1 லட்சம் பண்ணிருக்க. 1 லட்சம் சப்ஸ்கிரைப் மறக்காம சரக்கர பிரைஸ் சபரக்கராய் என்ன கலிஸ்தனிக்ஸ். இவர் ஸ்ரீநாத், இவர் சந்தோஷ், அவர் கமலாஷ், மறைக்க போடுறா இன்னொரு வெளில கூட அவர் அனீஷ், அது பிரவீன். அனீஷ் ஸ்ட்ரென்த் தான். இது வந்து இவரு ஜனா கலிஸ்தனிக்ஸ். நான் மாஸ்டர் 20 நாள் வெயிட் பண்ணிருக்கேன் பாரு இதுக்கு. வெயிட் பண்ணி The next day. வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸ் வழங்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக சில்வர் பட்டன் வந்து ஒரு பெரிய வெற்றியாக நான் பார்க்க மாட்டேன். அண்ட் அப்ரிசியேஷனாகவும் பார்க்க மாட்டேன். ஜஸ்ட் ஒரு காம்படிஷனில் வாங்குற ஒரு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் இதில் தான் நான் பார்ப்பேன். பட் அந்த காம்படிஷனுக்கு போகிறதுக்கு நீ எவ்வளோ தூரம் உழைச்சிருக்கன்றதை தான் நான் உண்மையான வெற்றியாக பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஊர்லேருந்து கிளம்பி இங்கே வந்து தங்கி 50 டேஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு கம்யூனிட்டியில் ஒரு மெம்பராகி ஃபேமிலியாக மாறி அதுக்கப்புறம் எல்லாரும் கூட இன்வால்வ் ஆகி ப்ராக்டிஸ் ட்ரெயின் பண்ணிட்டு எல்லாருக்கிட்டையும் அட்வைஸ் கேட்டு டெக்னிக் கேட்டு அதை ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறி அதை நீ டெலிபரேட்டாக டெலிவர் பண்ணி அதை மக்கள் சப்போர்ட் பண்ணி ஸோ இந்தளவுக்கு வந்திருக்கிறது அதுதான் நான் ஒரு விக்டரியாக பார்க்குறேன். சில்வர் பட்டன் பர்சனலாக என்னால் அது கனெக்ட் பண்ண முடியல. பிகாஸ் அது இல்லை அது ஒரு அப்ரிசியேஷன், உனக்கு ஒரு பர்சனல் மைல் ஸ்டோனாக நீ வச்சுக்கோ. பட் இது எண்டு கோல் கிடையாது. இது கோல்டு பட்டனே வாங்கினாலும் அது எண்டு கோல் கிடையாது. என்னோட அடுத்த எய்ம் நயன்தாரா. எது வாங்கினாலும் எண்டு கோல் கிடையாது. இது எல்லாமே நீ பண்ண வேலைக்கான ஒரு மைல் ஸ்டோன் செட் பண்ணுறேன். இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்ற ஒரு அறிகுறிக்காக தான். மற்றபடி இது உனக்கு வெற்றிக்கான அறிகுறி கிடையவே இல்லை. பட் த ட்ராவல் யூ ஹேட் ஆல் தீஸ் டைம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ நீ கெயின் பண்ணுறன்றது தான் இம்பார்ட்டன்ட். இது ஒரு மைல் ஸ்டோனாக எதுக்கு நீ வச்சுக்கணுன்னா, ஒரு இடம் வந்து ரீச் ஆகிட்ட இதுக்கப்புறம் அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு நீ இன்னும் போடணும். அதேமாரி சட்டை இல்லாமல் வீடியோ போட்டே இருக்குன்னா வேலைக்காகாது. நெக்ஸ்ட் லெவல் புஷ் பண்ணணுன்றது. அதே மாதிரி சில ஃபாலோவர்ஸ் வந்து பேட் ஃபாலோவர்ஸ், நாட் குட் ஃபாலோவர்ஸ். நீ எது பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுறவங்க நல்ல ஃபாலோவர்ஸ் கிடையாது. அண்ட் காமெடி பண்ண ரசிக்கிறவங்க நல்ல ஃபாலோவர்ஸ் கிடையாது.
கருத்துள்ள மாதிரி எதாவது பண்ணணும். அட்லீஸ்ட் நீ உன் லைஃப்க்கு கொடுக்குற மாதிரி எதாவது பண்ணிக்கணும், என்ஜாய் பண்ணுற மாதிரி பண்ணணும். அப்படி இல்லைன்னா மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும். மற்றவங்களுக்காக நம்ம எப்பயுமே மாற்றிக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்க. அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டோன்னா ஆல் தீஸ் டைம் சாக்ரிஃபைஸ் பண்ணி வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஃபேமிலி கூட சண்டை போட்டு ஸ்டே பண்ணி சாப்பாடு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணதெல்லாம் எனக்கு அந்த கன்வர்ஷன் மட்டும் இல்லாமல். கைஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அண்டு இந்த வீடியோவில் மேபி நிறையா ஃபால்ட் இருந்திருக்கலாம். இந்த மாதிரிலாம் நான் இதுக்கு முன்னாடி பேசி போட்டதில்லை. ஸோ ஃபஸ்ட் வீடியோன்றதுனால கொஞ்சம் ஃபால்ட் இருந்தால் தான் செஞ்சுருக்கோம். மேபி நான் கேமராவை பார்த்து நான் சரியாக பேசியிருந்திருக்க மாட்டேன். அண்டு இதெல்லாம் கண்டுக்காமல் இவ்வளோ தூரம் பார்த்த எல்லாருக்கும் குட்டி நன்றிகள். அண்ட் ஆல்மோஸ்ட் 150K ரீச் ஆக போகிறோம். இதை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வீடியோ நான் என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போகணும்னு நினைக்கல. என் லைஃப்பில் இந்த மொமெண்ட்டை நான் டாக்குமெண்ட் பண்ணணும்னு நினச்சேன். சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன். அண்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி லாங் ஃபார்மேட் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அடுத்த ஒரு vlogல சந்திக்கிறேன். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெராக் அலிசனிக்ஸ். டடா பாய்.